ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் 11. அன்று தன் நண்பர்கள் ஏதோ ஸ்டார் ஹோட்டல் டிஷ் செய்து கொண்டு வர சொன்னதாக சஞ்சீவ் வீட்டிற்கு வந்ததும் அம்மாவை அவனே தேடி சென்று சொன்னான். அது அடிக்கடி நடப்பதுதான். பொதுவாகவே சஞ்சீவ் சிறு வயதிலிருந்து யாரிடம் எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்பான். இவங்க கிட்ட எதை கேட்கணும் சொல்லணும் என்று வச்சிருப்பான். பள்ளிக்கூடம் போகிற வயதில் அவனை அவன் அம்மாவிடம் இருந்து அவனை அறியாமலேயே பிரித்து விட்டார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர்களுக்கு. ஏனென்றால் மகனுக்கு குளிப்பாட்ட, பாத்ரூம் போக வைக்க, சாப்பாடு ஊட்ட இதை மட்டும்தான் நித்திலா செய்வாள். மற்றபடி மகனிடம் உட்கார்ந்து கதை பேச, கொஞ்சி மகிழ சாந்தினி விடுவாரா? அதுவும் மாமியார் இறந்த பிறகு முழு சர்வாதிகாரியாக சாந்தினி மாறிய நேரம் அம்மா மகனை சேர்ந்தே இருக்க விட மாட்டார். தானும் பேரனை பார்த்து கொள்ள மாட்டார். அதனால் அத்தை கிட்டையும் அப்பா கிட்டையும் ஒட்டி கொள்வான் சஞ்சீவ். அதுவே பிறகு இரவிலும் பழக்கமாகி விட்டது. அப்பா கூட சொகுசாக மெத்தையில் ஏசி போட்டுக்கொண்டு படுப்பது நன்றாக இருந்ததால் அப்பா கூட தூங்கினான். ஆனாலும் சில நேரம் இரவில் கண்விழித்து அம்மா வேணும்பா என்று அழுவான். அப்போது கூட நித்திலா படுத்திருக்கும் பின்கட்டுக்கு ஆத்திரேயன் போக மாட்டான். தங்கையை போய் எழுப்பி இவனை கொண்டு போய் விடு என்பான். இவன் போனா என்ன என்று இரு தங்கைகளுமே நினைப்பார்கள். அவனிடம் சொல்ல முடியாதே. அப்புறம் நாளாக ஆக அவனும் பழகிவிட்டான். தோட்டம், தோப்பு இவற்றிற்கு போகணும் என்றால் தாத்தாவைத்தான் கேட்பான். பைக் ஷோரூம் பார்க்கணும், விதவிதமாக குட்டி பைக் வாங்கணும் என்றால் சித்தப்பா அரிஜித்து கிட்டத்தான் கேட்பான். அரிஜித்தும் நித்திலாவை கண்டுகொள்ளாவிட்டாலும் அண்ணன் மகன் மேல் பாசமாக இருப்பான். கேட்டதை உடனே வாங்கி தருவான். சாப்பிட, குடிக்க அம்மா, கதை பேச, பள்ளியில் நண்பர்களுடன் பேசினதை சொல்ல கேட்க அப்பா வேணும். அவனுடன் சேர்ந்து விளையாட, லூட்டி அடிக்க கவியாலினி அத்தை வேண்டும். அப்படி அன்று தோட்டத்தில் நின்றிருந்த அம்மாவின் இடுப்பை கட்டிக்கொண்டு மகன் கேட்க அவனுக்காக தன் உயிரையே பிடித்து வைத்திருக்கும் அவள் செய்யாமல் இருப்பாளா? உடனே அத்தை கிட்ட அந்த வீடியோ கேளு என்றாள் நித்திலா. பூமா, எனக்கே போட தெரியும், ஆனால் ஃபோன் இல்லை. அப்பா நைட்டு தானே வருவாங்க. இல்லை அப்பா இப்போ வரமாட்டாங்க. சரி இரு, அத்தையை கூட்டிக்கிட்டு வாரேன் என்றவன் ஓடிப்போய் யாழினியிடம் சொல்ல அவளும் அந்த வீடியோவை கொண்டு வந்து அவனிடம் காட்ட 2-3 முறை பார்த்தவள் இந்த சாமானெல்லாம் வாங்கிக்கிட்டு வா என்று சொல்ல கவி யாழினியும் கிளம்பினாள். அந்த நேரம் சாந்தினி வீட்டில் இல்லை. யாரோ அவருடைய தோழியை பார்க்க போயிருந்தார். அதனால் வீட்டில் கார் இல்லை. வெண்பாவின் கார் மட்டும்தான் இருந்தது. அது அவள் வீட்டில் வாங்கி கொடுத்தது. அவளிடம் போய் கேட்டதற்கு, என்னது கார் வேணுமா? என்ன நீ கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்குற? அது எவ்வளவு காஸ்ட்லியான கார் தெரியுமா? என்னமோ உங்கள் வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி தான் உரிமையாக கேட்குற. அதுவும் எதுக்கு? மளிகை கடைக்கு போக. என்னோட காஸ்ட்லியான கார் வேணுமா என்ன என்று அவள் சண்டை போட, ஐயோ ஏண்டா கேட்டோம் என்று ஆனது அவளுக்கு. சாரி அண்ணே என்று அவள் திரும்ப அவளுடன் நின்ற சஞ்சீவை கண்டதும், ஓ இந்த வேலைக்காரி மகனுக்காகத்தான் கேட்குறியா? இவனெல்லாம் என் காரில் ஏறவே கூடாது ஆமாம் என்று சொல்ல அவளை பார்த்து முறைத்தபடி நின்ற சஞ்சீவை பார்த்து, என்னடா பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன லுக்கு, பிச்சுப்பிடி வெம்பிச்சு ராஸ்கல் என்றவள் என்ன மூடவுட்டில் இருந்தாலோ பட்டன அவனை பிடித்து தள்ள அவன் பேலன்ஸ் இல்லாமல் தவறி மாடிப்படியில் இருந்து உருண்டு விழுந்தான். அம்மா என்று கத்திக்கொண்டு அவன் விழுக நெத்திலா பதறிக்கொண்டு வந்தவள் மகனை தூக்க அவன் நெற்றியில் உடைந்து ரத்தம் வர கால் உடைந்து விட்டது. வழியில் கத்தினான். வீட்டில் யாரும் இல்லை. யாழினி, வெண்பா மட்டும்தான். அண்ணே வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் என்று பதறிய யாழினி வெளியே ஓடி வந்து பார்க்க நித்திலா தன் மகனை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள். ஆட்டோ பிடிக்க கொஞ்ச தூரம் போகணும். அண்ணி வாங்க என்று யாழினி ஓட கூடவே ஓட முடியாமல் அவ்வளவு பெரிய மகனை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அழுது கொண்டே நடந்தாள் நித்திலா.
நிறைமதி ஸ்கூட்டியில் எதிரே வர தன் அக்காவை பார்த்து விட்டாள். யாழினிக்கு இவள் யார் என்று முகச்சாயலை வைத்தே தெரிந்து கொண்டவள், ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணிய பிஎம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போறீங்களா, சஞ்சீவுக்கு அடிபட்டுருச்சு என்று சொல்ல நித்திலா நின்று கேட்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு மகனை தூக்கி கொண்டு நடந்து கொண்டே இருந்தாள். நிறைமதி, நீங்கள் பின்னாடி வாங்க என்றவள், ஏறுக்கா ஏறு, ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றாள். நித்திலா திரும்பி யாழினியை பார்க்க, நீங்கள் போங்க அண்ணி, நான் ஆட்டோவில் வாரேன் என்றாள். நித்திலா மகனை நடுவில் வைத்து ஏறிக்கொள்ள வண்டியை அவள் சொன்ன அந்த பணக்காரர்கள் போகும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாள். ஆனால் அங்கே நித்திலாவை பார்த்ததும் உள்ளே விடலை. வேலைக்காரங்க எல்லாம் இங்கே வரக்கூடாது என்றார்கள். ஹலோ, மதுரை எஸ்பி கலையரசன் சாரோட ரிலேட்டிவ் நாங்கள் என்ற நிறைமதி உடனே தன் ஃபோனை எடுத்து கலையரசனை அழைத்தாள். முதலில் அவன் எடுக்கலை. பிறகு திரும்ப திரும்ப அவள் அடித்ததும் எடுத்து ஹலோ என்றதும் நிறைமதி நடந்ததை சொன்னாள். ஓகே ஓகே, பயப்படாத, ஃபோனை கொடு என்றான். இந்தா பேசுங்க என்று கொடுக்க ஃபோனை வாங்கியவள் ஹலோ என்றதும், அந்த பையனை உடனே அட்மிட் பண்ணுங்க, 4 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன், நான் தான் எஸ்பி என்றான். அதன் பிறகுதான் அட்மிட் பண்ணினார்கள். நித்திலா மகனை கொண்டு செல்லவும் அந்த வாசலிலேயே பித்து பிடித்தவள் மாதிரி உட்கார்ந்து விட்டாள். அக்கா, கீழே உட்காராத, மேலே வந்து உட்காரு, திட்டுவாங்க என்று நிறைமதி சொன்னாலும் அவள் காதில் விழலை. ஐயோ, இவனுங்க வேற பெரிய விஐபி வர்ற ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ரொம்ப அலட்டல் பண்ணுவானுங்களே என்று நித்திலாவை எழுப்பி வற்புறுத்தி அமர வைத்தாள். அப்போதுதான் அக்காவை நன்றாக பார்த்தாள். அவள் கண்கள் அலை பாய்ந்தது. எதையும் அவள் கவனிக்கலை. கூட இருப்பது தன் தங்கை என்றெல்லாம் அவளுக்கு தெரியவே இல்லை. சஞ்சீவை சிகிச்சைக்காக உள்ளே கொண்டு போன போதும் விடமாட்டேன்னு பிடிச்சுக்கிட்டான். அவள் கைகளை பிரிக்க முடியலை. அத்தனை அழுத்தம். அந்த வலி வேதனையிலும் சஞ்சீவ் தன் அம்மா தன்னை விடமாட்டேங்கிறாள் என்று, அம்மா விடுமா, எனக்கு வலிக்குதுமா, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ப்ளீஸ் விடு என்று சொல்லவும் தான் விட்டாள். அவள் யார் பேச்சையும் கேட்கலை. அடுத்த அரை மணி நேரத்தில் கவியாழினி ஓடி வந்தாள். சரியாக அதே நேரம் எஸ்பியும் வர ஹாஸ்பிட்டல் பரபரப்பானது. அங்கே வந்த கவியாழினி, என்னாச்சு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சா என்று நிறைமதியிடம் கேட்க என்றால் நிறைமதி வெறுப்புடன், ரொம்ப தேங்க்ஸ், கடவுள் மாதிரி வந்தீங்க, அண்ணியை தனியாக அனுப்ப எனக்கு பயம், என் செல்லக்குட்டி சஞ்சீவ் இப்படி அடிபடுவான்னு நான் நினைக்கவே இல்லை, என்னோட முட்டாள்தனத்தால் தான் அடிபட்டுருச்சு என்று அவள் நித்திலாவை கட்டி கொண்டு அழுக அவள் இயல்பாக கவியாழினியை அணைத்து கொண்டு தட்டி கொடுத்தாள். சாரி அண்ணி, அவன்தான் உங்கள் உயிர்னு எனக்கு தெரியும், ஏன் அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது துடிச்சு போயிடுவார் என்று அழுதாள். கலையரசன் எஸ்பி என்று கவியாழினிக்கு தெரியாது, அவன் சீருடையிலும் இல்லை. எனவே இயல்பாக சொல்லி அழுதாள். தன்னிடம் பேச வந்த நிறைமதியை உஷ் என்று தடுத்துவிட்டு, என்ன நடந்ததுன்னு கேளு, அவங்க சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணு என்றான் மெதுவாக. அப்போதுதான் சுதாரித்த நிறைமதி, பையனுக்கு எப்படி அடிபட்டது என்று யாழினியிடம் கேட்க, என்னால தான் என்று அழுதவள் நடந்த அனைத்தையும் சொன்னாள். கடைசியா சமையல்காரி மகனுக்கு திங்கிறத தவிர வேறு என்ன தெரியும் என்று அண்ணி சொன்னதும் இவனுக்கு கோபம் வந்துருச்சு. இங்கே இருங்க, என் டேடி வரட்டும், சொல்லி உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு இவன் கோபத்தில் சொல்ல, அவங்க 3 இடம் விடலை, அதுக்குள்ளே என்ன மிரட்டுறியாடா அப்படின்னு கேட்டு இவனை 2 அடி அடிக்க நான் தடுத்தேன். அப்போ தான் வேகமாக இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. மாடிப்படி பக்கத்தில் தான் அவங்க அறை வாசல். அதனால் தள்ளி விட்டதும் நான் பதறி அவங்கள விட்டுட்டு இவனை பிடிக்கிறதுக்குள்ளே இவன் விழுந்துட்டான். அம்மானு கத்தின சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து அண்ணி வந்துட்டாங்க. பிள்ளைக்கு அடிபட்டதும் திரும்ப அவங்க கிட்ட கார் கேட்க வேண்டாம்னு வெளியே வந்து ஆட்டோ பிடிக்கலாம்னு ஓடி வந்தப்போ தான் உங்களை பார்த்தோம். உங்கள் முகச்சாயலை நீங்கள் அண்ணியோடைய தங்கைன்னு தெரிஞ்சது, அதுதான் தயங்காமல் உதவி கேட்டேன். வீட்டில் வேறு யாரும் இல்லை என்றாள். கலையரசன் எழுந்து தனியாக போய் கதிரவனை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி, என்ன செய்யலாம், நல்ல சந்தர்ப்பம், ஆனால் உன் அக்கா என்று அவன் இழுக்க, அக்காவை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது என்றான் கதிரவன். ஆமாம், அதைத்தான் நானும் சொல்கிறேன். உன் அக்கா சொல்கிறத யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள கூடிய சீக்கிரம் நாம் காப்பாற்றணும் என்றான் கலையரசன். என்னடா சொல்கிற என்றான் ஒற்றை வார்த்தையில்.
சரியாக தெரியலை, ஆனால் கண்டிப்பாக உன் அக்கா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இனி அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போனால் அப்புறம் அவங்கள நாம் முழுசாக பார்க்க முடியாது என்று நண்பன் சொன்னதும் உடைந்து அழுதான். முட்டாள், இப்போ அழுக நேரம் இல்லை. அவங்க வீட்டு ஆட்கள் வர்றதுக்குள்ளே இவங்க 2 பேரையும் உன் இடத்துக்கு கொண்டு போ. நான் ஏற்பாடு பண்ணுறேன். குட், அதை செய். முதலில் டாக்டரிடம் பேசு என்றான் கதிரவன். வெளியே வந்த டாக்டரை என்னை கண்டுக்க வேண்டாம் என்று கலையரசு ஜாடை காட்ட புரிந்து கொண்ட டாக்டர், இதோ பாருங்கம்மா, பையனுடைய தலை சரியாகிறதுக்கு தலை காயத்துக்கு நாங்கள் தையல் போட்டு சிகிச்சை எடுத்தாச்சு. ஆனால் பையனுடைய இடது கையும் காலும் உடஞ்சி போயிருச்சு. பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ பணம் கட்டினா நாளை காலையில் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஸ்கேன் எடுக்கணும் என்றார். ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன் டாக்டர் என்று யாழினி சொல்ல, ஓகே என்றவர் உடனே ஸ்கேனுக்கு பணம் கட்டுங்க, அப்போ தான் உடனே எடுக்க முடியும். ஏன்னா இப்போவே மணி 8 ஆச்சு, அவங்க டியூட்டி முடிஞ்சு போயிடுவாங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் போக, உங்கள் அண்ணனை கூப்பிட்டு சொல்லுங்க முதல்ல என்று நிறைமதி சொல்ல, அண்ணா அமெரிக்கா போயிருக்கார், வர 10-15 நாள் ஆகும். அப்பாவும் பிஸ்னஸ் விஷயமா எங்கோ மும்பை வெளியூர் போனதாக அம்மா சொன்னாங்க, ஆனால் எங்கேன்னு எனக்கு தெரியலை என்றவள் அவள் அப்பாவிற்கு ஃபோன் பண்ண லைன் போகவே இல்லை. சில முறை முயற்சி செய்தவள் அம்மாவுக்கு அடித்தாள். ரிங் போனது, ஆனால் எடுக்கலை. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து யாருமே ஃபோனை எடுக்க மாட்டேன்றாங்களே என்று அவள் பதற, நீங்கள் பயப்படாதீங்க, தெளிவாக முயற்சி பண்ணுங்க, எப்படியும் நானே செலவை பார்த்துக்குவேன் என்றாள் நிறைமதி. பணம் பிரச்சனை இல்லைங்க, என்கிட்ட கார்டு இருக்குது, எடுத்துக்கலாம், ஆனால் அண்ணன்கிட்ட சொல்லணுமே, அதுதான் என்றாள். நிறைமதி அக்காவை பார்த்தாள். அவள் அப்படியே பொம்மை மாதிரி இருந்தாள். ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. டாக்டரிடம் போக அங்கே கலையரசு டாக்டரிடம் பேசி ஸ்கேன் எடுத்துருங்க, சீக்கிரம் ரிப்போர்ட் வரணும், பணம் டபுள் சார்ஜ் வாங்கிக்குங்க என்றவன் திரும்பி, உன் அண்ணா கிட்ட பேசிட்டேன், ப்ரைவேட் ஜெட்டில் நீ உன் அக்கா பையன் கூட ஒரு டாக்டர் நர்ஸ் எமர்ஜென்சிக்கு வருவாங்க, நீங்கள் உடனே உங்கள் அண்ணன்கிட்ட போயிடுங்க, உன் வீட்டில் வேறு எதுவும் சொல்லாத, அண்ணன்கிட்ட போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு, அந்த பொண்ணை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடு, அவள் போனதும் நீங்கள் கிளம்பலாம், அவங்க வீட்டார் வருமுன் போயிட்டா நல்லது, அந்த பொண்ணு பேசின ரெக்கார்டை பத்திரமா வச்சுக்க, உன் அண்ணனுக்கும் எனக்கும் அனுப்பிடு, சரியா, நான் எங்கே பில் பண்ணிடுறேன் என்றான்.